சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. நாளுக்கு நாள் இந்த பிரார்த்தனையோட பலன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு நடக்க 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 இதன் மூலமாக ஒரு நம்பிக்கையை ஈட்டி நம்ம எல்லாரும் சாயப்பா கூட இருந்து ஒரு பெரிய பிரார்த்தனையை வலு பெறுவதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய நம்பிக்கையும் நம்ம உயர்த்திட்டு இருக்கிறோன்றத மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு அதிசயமா மாறி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அது போய் உதவும் போது நிச்சயமா அதுக்கான பலன், இந்த பிரார்த்தனைக்கான பலன் எல்லோருக்கும் கிடைக்குது. நம்ம வைக்கிற அந்த பொதுவான பிரார்த்தனையினால எத்தனையோ பேர், எத்தனையோ உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்கு. எத்தனையோ பேருக்கு உணவு கிடைச்சிட்டு இருக்கு. எத்தனையோ பேருக்கு உடுக்கிறதுக்கு நல்ல துணி கிடைச்சிட்டு இருக்கு. எத்தனையோ கடன்ல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏதேதோ விதத்துல நம்மளுடைய பிரார்த்தனையும் ஒரு உதவியா இருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணிவேராக இருக்குது. அந்த வகையில நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும், நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விதமான பவர் இருக்குதுன்றத மனசுல வச்சுக்கிட்டு நேர்மறையான எண்ணத்தோட நம்ம பேசுற கேட்கிற விஷயங்கள் எல்லாமே சாயப்பா அந்தந்த சூழ்நிலையில எல்லாருக்கும் தக்க சமயத்துல செஞ்சு கொடுக்கணுன்ற ஒரு மனநிலைமையோட நம்ம மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிரார்த்தனையும் தொடங்கலாம். முதலாவதாக கிருத்திகா செல்வா. இவங்க ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது சீக்கிரமா முடிச்சு கொடுக்க சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சிருக்காங்க. நிச்சயமா இவங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ராஜெக்டை எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த விதமான ப்ராஜெக்டை இவங்க கூடிய விரைவிலேயே அச்சீவ் பண்ணி கொடுக்கறதுக்கு சாயப்பா இவங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு அற்புதத்தை நடத்தி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து இவங்களுக்கு நடத்தி வைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ஷர்மிளா. இவங்களோட அண்ணியோட பேர் மலர்வெளி. ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு 2 விதமா அர்த்ரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அத்துடன் வேறு பிரச்சனையும் இருக்கிறது. உடல் முழுவதும் ஒரே வலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அர்த்ரைட்டிஸ் அப்படின்னா முட்டியில ஒரு விதமான வலி இருக்கும். இவங்களால படிக்கட்டு ஏற முடியாது, ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப நேரம் நடக்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயம். இதுக்கு ஒரு விதமான ஆப்ரேஷன் பண்ணாலும் பண்ணுவாங்க, சில பேர் டேப்லெட்ல கியூர் பண்ணாலும் பண்ணுவாங்க. அது இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக ஒரு வலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கால் வலி, முழங்கால் வலி, கை வலி எல்லா வலியும் தீர்ந்து இவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு சாயப்பா ஒரு வழி வகுத்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை இந்த இடத்துல வச்சுக்கலாம். எல்லா விதமான கஷ்டங்களையும் தாங்கி போகக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் உடல் பக்குவத்தையும் இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக அனோஜ் வினோதினி. அவங்களுக்கு கடன் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட ஹஸ்பண்ட் ஃப்ரான்ஸில் இருக்காங்க. இந்த அனோஜ் வினோன்றவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. இவங்க சீக்கிரமாகவே அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் சேரணும்னு சொல்லி ஒரு வேண்டுதலை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு குழந்தை வேணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு விதமாக சால்வ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் எந்தெந்த விதத்துல இவங்களுக்கு பண வர வேண்டியது இருக்குதோ அந்த பணத்தை எல்லாத்தையுமே சாயப்பா அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்க செய்யக்கூடிய வேலையோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் அதுல சிறந்து விளங்கி அதுல வரக்கூடிய காசை மிச்சப்படுத்தி அந்த கடனை தீர்ப்பதற்கான வழி என்னவோ அதை அதற்கான ஒரு அறிவாற்றலை இவங்களுக்கு கொடுத்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து சீக்கிரமா வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இவங்களோட ஹஸ்பண்ட் பிரான்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பண்ணக்கூடிய ஒர்க் ஒரு தனித்துவமான ஒரு திறமை வாய்ந்த ஒரு வேலையாக மாறி அங்க இருக்கக்கூடிய வேலைகள்ல ஒரு ஹை ப்ரமோஷன் கிடைச்சு இவங்களுக்கு சம்பள உயர்வும் ஏதாவது ஒரு வழியில கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த அனோஜ் வினோன்றவங்க சீக்கிரமாவே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலையில போய் ஒன்னா சேர்ந்து வாழணும். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேத்துக்கும் ஒரு குழந்தை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட ஒரு பெரிய வேண்டுதலா வச்சுக்கலாம். அந்த குழந்தை இந்த குடும்பத்தையே தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு 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 விதமான ஒரு ஆற்றலை பெற்று ஒரு எந்த விதமான சமூக சீர்கேடுகளுக்கும் ஆளாகாத ஒரு குழந்தையாக, இந்த ஊர் போற்றும்படியான ஒரு குழந்தையாக இவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக உஷா முனுசுவாமி. அவங்களுடைய மகனுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு 6 மாதமாக வேலை கிடைக்காம வீட்டில் இருக்கிறாங்க. அந்த அவங்களோட மகனுக்கு ஒரு கூடிய விரைவில் ஒரு வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க. நிச்சயமா அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு வேலை இல்லாம வீட்டில் இருக்கும்போது அதனோட வலி ஒரு பயங்கர ஒரு வழியா இருக்கும். இந்த குடும்பத்தோட கஷ்டத்தை நம்மளால ஏத்துக்க முடியலையேன்ற ஒரு
கில்ட்டினஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாற்றி அமைப்பதற்கு சாயப்பா ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். இவங்க பையனுக்கு எந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில வேலை தேடிட்டு இருக்காங்களோ, எந்த மாதிரியான ஒரு வேலை இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ, எந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸில் இவங்க ட்ரை பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நிச்சயமாக இவங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு வேலையை கொடுத்தே ஆகணும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டர்வியூ டெஸ்ட், ரேபிட் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்லையுமே இவங்க வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி அதில் சக்சீட் ஆகி வெற்றி பெற்று இவங்களுக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கணும், வேலை கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு மகனை நம்பி அந்த குடும்பமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்திற்கான எல்லா விதமான இன்ப துன்பங்களையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து இந்த மகனுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு கூடிய விரைவில் ஏதாவது ஒரு வேலை வந்து கிடைச்சு இவங்க வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாளில் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விஷஸ். நிச்சயமா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய, நீங்க ஆசைப்படக்கூடிய, நீங்க சாயப்பா கிட்ட கேட்ட பல விஷயங்கள் நியாயமான வழியில உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். அடுத்ததாக இன்றைய நாள்ல நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கும். நிறைய அம்மாமார்கள் பிரெக்னன்சி வார்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து நிறைய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் குழந்தை பிறக்கிறதுல. சில இடத்துல வந்து குழந்தை தலைகீழா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கல்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவ்வளவு ஆரோக்கியமானதாகவும் சந்தோஷமாகவும் இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு சாயப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தாயும் சேயும் நன்றாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா அந்த வார்டை விட்டு வெளியில வரணும். பிறந்திருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் ஒரு ஊர் போற்றக்கூடிய ஒரு நல்லவர்களாகவும், இந்த குழந்தைங்களால எந்த விதமான சமூக சீர்கேடுகளும் நடக்கக்கூடாத அளவுக்கு சாயப்பா இந்த குழந்தைங்களை எல்லாமே ஒரு தகுதியான ஒரு மனுஷனாக மாற்றி இவங்களால இந்த ஊருக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வழியில இந்த குழந்தைகள் எல்லாமே இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். இன்றைய நாளில் நிறைய விதமான கடன் பிரச்சனைகள் இந்த உலகத்திலையும் சரி, நம்ம நாட்டிலையும் சரி, வீட்லேயும் சரி, பக்கத்து வீட்லேயும் சரி, நிறைய பேர் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். கடன் பிரச்சனையில நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து சொத்து பிரச்சனை இருக்கும், குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு வரக்கூடிய காசு வந்துருச்சுன்னா பரவாயில்லையே, நான் இன்னைக்கு இந்த நாளை சமாளிச்சு நாளையிலேருந்து எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருமே அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை இன்னைக்கு சாயப்பா ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த வாய்ப்பை எல்லாருமே கரெக்டா யூஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு சாயப்பா அவங்களுக்கு ஒரு அறிவாற்றலை கொடுத்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தெளிவா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழியை வந்து சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய விதமான நோயால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சில இடத்துல எந்த நோயினை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிறைய நோய்கள் வந்து இந்த உலகத்தில் நிறைய நோய்கள் பரவிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது யார் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஒரு அட்மிஷன்ல இருக்கிறாங்களோ, யார் யாருக்கு இதை தீர்க்க முடியாத ஒரு நோயா இருக்கு, கேன்சர்ல நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மன பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சாயப்பா வந்து உங்களோட மனசுலையும் ஆத்மாலையும் போய் பேசி அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து அந்த விதமான ஒரு நோயிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு பெரிய ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுத்து அதுல இருந்து வெளியில கொண்டு வரணும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லை, இதுக்கு மேல முடியாது, இன்னும் 2 நாள் தான் தாங்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான மனிதர்களுக்கும், எல்லா விதமான ஆத்மாக்களுக்கும் ஒரு பெரிய விஷயங்களை வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி அந்த குடும்பத்துக்கு அந்த உயிர் எவ்வளவு முக்கியன்றதை காமிச்சு அந்த குடும்பத்தில் அந்த உயிரை இருக்கும்படி அதை காப்பாற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். இன்றைய நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க, நிறைய பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் வரணும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாருமே எழுதியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த பதிவு கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மனப்பிரார்த்தங்கள் இருக்கும். அதை எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி இந்த அன்பை சைடில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா விதமான விஷயமும் நியாயமாக கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.